ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணி சமையல். இன்றைக்கி கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு மண் சட்டியில் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கிட்ட வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 7 பல்லு கிட்ட பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ எடுத்து வச்சுருக்க நடக்கடலையை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிப்போம். இப்போ வதங்கிடுச்சு. இது நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கிட்ட நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். இப்போ இதை நான் சட்னியில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.